ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த பைரவி அடுத்து என்ன நடக்க போகுதுன்றது இன்னொரு வீடியோவில் ஒரு குட்டி ப்ரெமோவாக பார்க்கலாம் வாங்க. எங்கள் சிவா இந்த அளவுக்கு பேசுகிறத பார்த்துட்டு ரொம்பவே கவலையோடு இருக்காங்க. எதையோ யோசிச்சுட்டு அன்னபூரணி சிவா இந்த மாதிரி ஒரு நாள் என்கிட்ட வந்து எதிர்த்து பேச மாட்டான். சரிங்க பெரியம்மா, உங்கள் விருப்பினவோ அதை செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே சொல்லுவான். ஆனால் இன்னைக்கு அவன் என்னுடைய பேச்சை சில விஷயங்களை மீறி செய்கிறானே அப்படின்றாங்க. எல்லாத்துக்கும் காரணம் இந்த சிந்து தான், இப்படி பண்ணிட்டா அப்படின்ட்டு அன்னபூரணி யோசிச்சு ரொம்ப கவலையோடு இருக்காங்க. அப்ப ஸ்வாதி போறாங்க. ஆண்டி என்னாச்சு ஆண்டின்றாங்க. ஒண்ணும் இல்லம்மான்றாங்க. இல்ல ஆண்டி, நீங்க ஏதோ ரொம்ப கவலையில இருக்கீங்க, என்ன சொல்லுங்க ஆண்டின்றாங்க. இல்லம்மா, அந்த சிந்து இந்த மாதிரி என்னையும் சிவாவையும் பிரிக்கணும்னு பிளான் பண்ணிட்டு இருக்காளே, நான் சொல்ற எந்த ஒரு விஷயமும் என் புள்ள சிவா கேட்காத அளவுக்கு அவ பண்ணிட்டு இருக்கா. என்னைக்குமே சிவா வந்து என்னை எதிர்த்து ஒரு வார்த்தை பேச மாட்டான் தெரியுமாம்மா. ஆனா இன்னைக்கு என் புள்ள சிவா என்னை எதிர்த்து பேசுறானா அதுக்கு காரணம் யாரும்மா, அவ ஒருத்தி தான்றாங்க. இந்த அளவுக்கு எதிர்த்து பேசுற அளவுக்கு வந்து என் பையனை அவ மாத்திருக்கான்னா அவ எப்படிப்பட்டவளா இருப்பா சொல்லு அப்படின்றாங்க. ஆமா ஆண்டி, ரொம்பவே மோசமானவளா தான் இருக்கான்றாங்க. இந்த அளவுக்கெல்லாம் அந்த சிந்து இருப்பா நான் நினைக்கவே இல்லை ஆண்டின்றாங்க. அவ அந்த அளவுக்கு மோசமானவதாம்மா, எல்லாத்தையும் மாத்துவா, எல்லாரையும் கைக்குள்ள வச்சுப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஆண்டி, என்னை கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு சிவா சொல்லிட்டு இருக்கா. அப்படி இருக்கும்போது எப்படி ஆண்டின்றாங்க. நான் இருக்கிற இல்லம்மா ஸ்வரதி, என் மேல உனக்கு நம்பிக்கை இல்லையான்றாங்க. சேச்சா அப்படி இல்லை ஆண்டி, உங்க மேல நம்பிக்கை இல்லாதப்போ இருக்குமான்றாங்க. அப்புறம் என்ன, எதையே நினைச்சு பயப்படாத, நான் இருக்கிற வரைக்கும் கண்டிப்பா ஒன்றும் பண்ண முடியாது அந்த சிந்துவால. உனக்கும் சிவாவுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்புன்றாங்க. நீ என்ன நம்புமா, வேற யாரையும் நம்பாதன்ற மாதிரி வாக்கு கொடுக்குறாங்க. கொடுத்த வாக்கை எப்படி அன்னபூரணி காப்பாற்ற போறாங்கன்ட்டு அடுத்து வரக்கூடிய ப்ரெமோல நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்மளோட சேனல் நீங்க சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.